சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மஸ்ஜித் இருக்குது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் வந்து இந்த சின்ன ஒரு சந்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடியால் செஞ்ச ஒரு மஸ்ஜித் தாங்க இது. மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரம்ஜான் 11வது நாள், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் 11வது நாள் நல்லபடியாக போகணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ராயப்பேட்டாவில் ரப்பானி வைத்தியசாலைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மஸ்ஜிதே மோமினுக்கு தாங்க சொந்தக்கிறேன். இந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒசு செய்கிறதுக்கான இடம் இருக்குது. தென் ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரில் வந்து தொழுறதுக்கான இடமும், ஸோ செகண்ட் ஃப்ளோர் தென் தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நோன்பு திறக்கிறதுக்கான இடமும் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பள்ளிவாசலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பீப்புள்ஸ் கிட்ட தொழுறதுக்கான இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கும் வந்து தனியாக தொழுறதுக்கான ஒரு வசதியும் செஞ்சுருக்காங்க இந்த பள்ளிவாசலில். ஸோ மாஷா அல்லாஹ். இந்த பள்ளிவாசல் பார்த்திங்கன்னா முழுக்க வந்து கண்ணாடியால் தாங்க இருக்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. டோர்லேருந்து இங்கே இருக்கிற அந்த போர்டெலாம் ஸோ நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்ட்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளாஸில் தான் இருக்குது. மாஷா அல்லாஹ். இங்கே தாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர். இது தொழுறதுக்கான இடம், இமாம் தொழுறதுக்கான இடம். பார்த்தீங்களா, மிம்பர் இருக்குது. மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பேர்? மத்தீனா. வீடு எங்கே இருக்குது உங்களுக்கு? பக்கத்து சந்தில் தானா? சூப்பர். நோன்பா? மாஷா அல்லாஹ். இந்த பள்ளிவாசலுக்கான தொழுகை நேரங்கள்: ஃபஜர் தொழுகை, அசர், ஜுஹர், மக்ரிப், இஷா. இப்போ நான் வந்து தொழுவதுக்கான இடத்துல இருக்கிறேன். செகண்ட் ஃப்ளோர் தென் தேர்ட் ஃப்ளோரில். செகண்ட் ஃப்ளோர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் தென் தேர்ட் ஃப்ளோரில் வந்து தொழுவதுக்கான தென் இஃப்தாருக்கான ஒரு ஏற்பாடும் செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் தாங்க இருக்குது. மாஷா அல்லாஹ். இப்போ நான் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறோம்ல பசங்க. ஸோ இந்த பசங்க பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிவாசலில் முழுக்க எல்லாமே இவங்க தாங்க பார்த்துக்கிறாங்க. நோன்புக்கான எல்லா ஏற்பாடும். அங்கே ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவரோட பேர் வந்து பாஷா. அவரும் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிவாசலுக்கு வந்து 30 நாளும் கண்டிப்பாக வந்துடுவாங்க. நான் போன வருஷமும் பார்த்தேன், இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அதே பசங்க தான் இருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. பாருங்க ப்ரோ. அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோ. சென்னையிலே பார்த்தீங்கன்னா 6:20க்கு ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணுற மஸ்ஜித் தான் இந்த பள்ளிவாசல் தான் சொல்லி ஆகணும், மஸ்ஜிதே மோமின். ஸோ நான் வந்து கேட்டிருந்தேன் பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு தொழுகை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னதுக்கு 6:20க்குலாம் வந்து இங்கே நோன்பு திறந்துருவாங்களா. ஸோ கேட்டதுக்கு நானே ஆச்சரியப்பட்டுட்டேங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த சென்னையிலே வந்து 6:20க்கு ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணுற பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் தான் சொல்லி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 6:20 ஆகுது டைமிங்கு. பாருங்கள், 6:20க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இஃப்தார் ஓப்பன் பண்ணுறதுக்கான துவா பண்ணிக்கிறாங்க. அல்லாஹும்ம லக ஸம்து வ பிக வ அமன்து வ அலைக தவக்கல்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்துல்லாஹ். मेहरबान वो कौन है?